பயிலையும் காணோம். கல்லெடுக்க சொன்னா அப்படியே போட்டு போயிட்டானுங்க. சேர் முழுக சொன்னா அதையும் அப்படியே போட்டு போயிட்டானுங்க. இதை விட்ட வேற என்ன சொல்லி இவனுங்களுக்கு? மாரி, நீ ஏன்டா என்ன விட்டு வந்த? நான் உனக்கு என்ன துரோகம் பண்ண? இல்லைங்கய்யா, நான் செய்யலைங்கய்யா. யாரு? சொல்றா சொல்றா. உங்களை உங்க அப்பா தான் ஐயா கொல்ல சொன்னாரு. எதுக்காக இப்ப இவனை போட்டு அடிக்கிறேன்? என்ன சொல்லு, இப்படி நனைஞ்சு போய் வந்து நிக்கிறேன். அதாம்மா, அன்னைக்கு வார்த்தப்புல 8 பேர் வெட்ட வந்தாங்கன்னு சொன்னலமா, அதே மாதிரி இன்னைக்கு சிங்க சொல்லல என்ன வெட்ட வந்தாங்க. லாரி அடிச்சு போட்டு திரும்பி பார்த்தேன், ஒருத்த ஓடிட்டு இருக்கான். விடுவனா? நானும் துரத்திட்டே போனேன். குபீர தண்ணி எகிரி குதிச்சிட்டான், நானும் குதிச்சிட்டேன். அப்பதான் நனைஞ்சு போயிட்டேன். அதுக்கப்புறம் தூக்கி மூமுடிய கழிச்சு பார்த்தா நம்ம மாறிமா, இந்த மாறிமா. அதுக்கப்புறம் ஏன்டா என்ன வெட்ட வந்தான்னு கேட்டா, போட்டாம் பாருங்கம்மா ஒரு போடு. என்ன சொன்னா தெரியுமாமா? அப்ப 50,000 பணம் கொடுத்து என்ன வெட்ட சொல்றதா சொல்றாமா. ஏண்டா நன்றி கெட்ட நாயே, இந்த வீட்டு உப்பு தின்னவன் தானே நீ. யார் மேல பழிய போட? எதுக்காக என் புள்ள வெட்ட போனேன் சொல்லு. என்ன சொன்னா தெரியுமாப்பா? சொல்றா சொல்றா, அப்பா சொல்றா. டேய் சொல்றான்ற, அடிக்காத நிறுத்து. அப்பா இவன் சொன்னதை நீங்க கேட்டீங்கன்னா நீங்களே அவனை கணக்குமா வெட்டுவீங்கப்பா. சொல்றா. டேய் நிறுத்துடா. டேய் நீ எந்திரிச்சு போட. அப்பா நீங்க என்ன வெட்ட சொன்னதா சொன்னாப்பா. ஆமாண்டா, நான் தான் உன்னை வெட்டி கொலை பண்ண சொன்னேன். வயசான காலத்துல புத்தி கத்தி பேர்லிச்சு போச்சா? பெத்த பிள்ளைய வெட்டி கொலை பண்ண சொல்லிருக்கீங்களே, உங்களுக்கு என்ன ஆச்சு? எனக்கு ஒண்ணாகலடி. இத்தனை வருஷமா பட்டாமணியை விட்டு முதல் வாரிசுன்னு யார சொல்லிக்கிட்டு இருந்தோமோ அவ இந்த வீட்டு வாரிசும் இல்ல, நம்ம பிள்ளையும் இல்ல.
அன்னைக்கு சொத்தை பிரிக்கிறப்ப உங்க அம்மா கூப்பிடுறாங்கன்னு என்ன போய் பார்க்க சொன்னியே, போயிட்டு திரும்பி வர்றப்ப நான் கண்கலங்கி நின்னேன். உங்க அம்மா செத்து போயிட்டாங்கிறதுக்காக இல்ல, என் கௌரவம் செத்து போயிடுச்சேங்கிறதுக்காக. உள்ள போனது உங்க அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா? கூப்பிட்டீங்களாமே? உட்காருங்க. சரி சரி உட்கார்றேன், சொல்லுங்க. பசங்களுக்கு பங்கு பிரிக்க போறீங்களாமே? ஆமா. ரொம்ப நாளாவே என் மனசுக்குள்ள ஒண்ணு தேக்கி வச்சிட்டு இருக்கேன். அதே உங்ககிட்ட சொன்னாதான் என் உடம்புல இருக்கிற உசுறு போகும். உங்க 2 பிள்ளைங்கள்ல ஒரு புள்ள உங்களது இல்ல. என்ன உளறீங்க? மூளை கெட்டு போச்சா உங்களுக்கு? சாக போற நேரத்துல சத்தியத்தை பேசுங்க. சத்தியத்தை பேசுறேன். சொல்லுங்க சொல்லுங்க, 2 பேர்ல யாரு? தெய்வாவா செல்வாவா? தேவா. முதல்ல சொல்லி தொலைங்க. தெய்வா யாரு? தெய்வா யாரு? அவன் எப்படி நம்ம குடும்பத்துக்கு வந்தா? சொல்லுங்க. டாக்டர்மா, எனக்கு பேரன் தானே பிறந்திருக்கான், சொல்லுங்கம்மா. ஆமாமா, பேரன் தான் பிறந்திருக்கான். ஆனா வயித்துக்குள்ளேயே இறந்துதான் பிறந்தான். அவங்க பிரசவ மயக்கத்துல இருக்கிறாங்க. இறந்து போன குழந்தைய வீட்டுக்கு எடுத்துட்டு போறீங்களா, இல்ல அதை அடக்கம் பண்றதுக்கும் இங்க ஆள் இருக்கிறாங்க? இது நான் மட்டும் முடிவெடுக்க முடியாது. நான் போய் என் மருமகிட்ட விஷயத்த சொல்லி அவரை கூட்டிட்டு வரேன். அது வரைக்கும் குழந்தை இறந்து போன விஷயத்தை என் பொண்ணுகிட்ட சொல்லிடாதீங்கம்மா. டாக்டர், குழந்தை இறந்து போன விஷயத்தை என் மருமகிட்ட சொல்றதுக்கு தான் போனேன். என் மருமகன் வார்த்தைக்கு வார்த்தை, நிமிஷத்துக்கு நிமிஷம் கௌரவம் பாக்குறவர். பட்டாமையார் குடும்பத்துல கலப்பிரசவத்தையே தொலைச்சிட்டா. ஏமா தரித்திரம் பிடிச்ச சிரிக்கின்னு உங்க யாருதான் என் பொண்ணை ஒதுக்கிட்டு வேற கல்யாணம் பண்ணி தெரியலையா? பாத்தியாம்மா, என் பேரனை பாத்தியா? அம்மா இல்ல, நீங்க சொல்றத நான் நம்ப மாட்டேன். இவன் என் புள்ளதான். இவன் என் புள்ள. நீ என் புள்ளதான். நான் அப்படிதான் நம்பிக்கிட்டு இருந்தேன். ஆனா எவனுக்கோ பிறந்தவனை தாம்புள்ளைய நினைச்சு பாலூட்டி தாளாட்டி வளர்த்து ஆளாக்குனியே. அப்படி ஏமாந்த தாய் இந்த உலகத்துல நீ ஒருத்தியா தாண்டி இருக்க முடியும். இல்ல, என்னைக்கு இவன் நம்ம புள்ள இல்லைன்னு தெரிஞ்சதோ அன்னையில இருந்து தினம் நான் செத்துக்கிட்டு இருக்கேன். மனசுக்குள்ளேயே வச்சு அரிச்சு அரிச்சு அழிஞ்சுக்கிட்டு இருக்கேன். வீட்டுல வளர்த்த மாடா இருந்தாலும் இனம் பிரிச்சு பார்த்து தள்ளி வச்சிடலாம். ஆனா இவன் எப்படி பிறந்தான், யாருக்கு பிறந்தான், என்ன ஜாதி, குலங்கோத்திரம் தெரியாம என் பிள்ளையா நினைச்சு வளர்த்துட்டனே. அதை நினைச்சாதாண்டி எனக்கு வேதனையா இருக்கு. வீட்டுல இருக்கிற ஒரு பொருள் நமக்கு பிடிக்கலன்னா அதை தூக்கி வெளியில எரிஞ்சிடலாம். அதே மாதிரி இவனையும் வீட்டை விட்டு வெளியில போடான்னு சொல்ல முடியும். ஆனா என்னைக்காவது ஒரு நாள் என் கண்ணு முன்னாடி வந்து நிப்பான். அதை பார்த்துக்கிட்டு என்னால உயிரோட இருக்க முடியாது. அதனாலதான் இவனை ஒரே அடி அழிச்சிருந்தது முடிவு பண்ண. என்னைக்கு நீ என் புள்ள இல்லைன்னு தெரிஞ்சதோ அன்னைக்கே உனக்கு சேர வேண்டிய கணக்கை பார்த்து வச்சுட்டா. என் புள்ள காலேஜ் படிப்பை முடிச்சுட்டு வந்ததும் உனக்கு சேர வேண்டியதை வாங்கிட்டு என் கண்ணுக்கு தெரியாத இடத்துக்கு போயிடு. செத்து போயிருன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நான் செத்து போயிருப்படப்பா. இல்ல, நீங்க ஏன்பா கொலைகாரன் ஆகுறீங்க? நாம சோகமா இருந்தா குடிப்போம், இல்ல சந்தோஷமா இருந்தா குடிப்போம். இப்ப என்ன கர்மாந்திரத்துக்குன்னு கேட்டு உன் தெய்வம் இருக்கான்ல, தெய்வா, அவன் பட்டாமணியார் புள்ள இல்லையா, புட்டாமணியார் புள்ளையா, அனாதை ஆயிட்டான். தேர்வுல தூக்கி போட்டாங்க. பாடுறா, திங்கிறது இங்க, பாசம் தொங்குது அங்க. 2 சொட்டு பாட்டில் இருந்தாவே நக்கி குடிக்கிற கிளம் கிளாஸ கீழே போட்டு புளிக்கிருப்பார்.
உன் தம்பி குடும்பம் ஆடி போச்சு. எவன் தூண் மாதிரி அஸ்திவார மாதிரி இருந்தானோ அந்த மூலக்கல்ல புட்டிங்கி தொடச்சு வீசிட்டாங்க. இனி நாங்க பட்ட அவமானத்துக்கும் இழந்த சொத்துக்கும் அவனுக்கு குடும்பம் பட போற பாட்ட பார். இனி அவனுங்க அழிவ அந்த ஈஸ்வரன் வந்தாலே காப்பாற்ற முடியாது. மாமா நான் உன் மாமா இல்லவா? என்ன மாமா சொல்றீங்க? அவங்க வேணா உங்களை புள்ள இல்லைன்னு சொல்லியிருக்கலாம். ஆனா எனக்கு எல்லாமே நீங்க தான். அவங்க வெளியில போக சொன்னா நேர எங்க வீட்டுக்கு இல்ல வந்திருக்கணும். இங்க ஏன் மாமா வந்து படுத்திருக்கீங்க? இது வரைக்கும் நடந்ததெல்லாம் ஒரு கனவு நினைச்சு மறந்துடுறா சத்தி. கரெக்டா சொன்னீங்க. யாரை கேட்டுட்டீங்க வந்த? தொலைச்சிருவன் தொலைச்சு எந்திரி. மாமா வான்னு சொல்றல. அன்னைக்கு நீ வாசப்படியை தாண்ட போய் உன் காலை வெட்டி இருக்கணும். வாழ்க்கை கொடுக்கறவனா இருந்தாலும் வாக்கப்படுறதுக்கு முன்னாடி வாசப்படியை தாண்ட கூடாதுன்னு சொல்லிருக்கல. இனிமே அவரை பார்க்கவோ பேசவோ கூடாது. மாமா அகுமானு கூப்பிட்ட மாமான்னு கூப்பிடல போதுமா? அப்படி சொல்லி பழகு. ஆனா உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் அவர் உருவம் தான் பதிஞ்சிருக்கு. அவர்தான் எனக்கு புருஷன். அவன் உனக்கு புருஷன்டா. நான் உனக்கு அண்ணனா இருக்க முடியாது. நான் முக்கியமா அவன் முக்கியமா நீயே முடிவு பண்ணிக்க. என்னடா பேசிட்டு இருக்க? போ உள்ள போ.